Hi, it's me. I'm just a chill girl who wants to gain weight. Hi, I'm just chill girl who wants to lose weight. ச்சே, இந்த வெயிட் கெயின் பண்றதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? லூஸ் பண்றது மட்டும் என்ன இதுவா? ஆக மொத்தம் இந்த வெயிட்டை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றதே வந்து ரொம்ப ஒரு ஐடியல் கடினமான செயலா இருக்கு. அது ஆக்சுவலி ஐடியல் வெயிட் ஒரு பாடி டைப் ஒன்று இருக்கும். பட் அதை மெயின்டைன் பண்றது, ஐ மீன் அதுக்கு கொண்டு வரதே ஒரு பெரிய டாஸ்க். அது எய்தர் லீனா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குண்டாகவும் இருக்கலாம். லிட்டரலி அதுல வந்துட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம சீசன் 1லயே வந்துட்டு பாடி ஷேமிங் பத்தி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பாடி ஷேமிங் அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப வந்துட்டு நாங்க தனித்தனியா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா என்ன வந்துட்டு நீ ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பேர் என்ன அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு நாங்க அதான் பேசியிருந்தோம். சரி இது என்னையா நம்ம வந்துட்டு பாட்காஸ்ட்லயும் பேசக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். ஆக்சுவலி வி தாட் ஆஃப் ஸ்பீக்கிங் அபவுட் அமரன். பட் என்னன்னா அது வந்துட்டு லைக் ஒரு படத்தையும் தாண்டி அது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அதை பத்தி பேசுற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு இது இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஸோ வி சோஸ் நாட் டு ஸ்பீக் அபவுட் இட். ஆமாங்க, அவங்க சொல்லுவாங்க அவ்வளவுதான். இல்ல லிட்டரலி நாங்க பேசணும்னு தான் நினைச்சோம். பட் நாங்க பேசினா இட் வில் பி லைக் டூ இம்மெச்சூர் பீப்புள். இம்மெச்சூரா தெரியல. அது வந்து நாங்க பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேற, நீங்க நிறைய பேர் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் சிங்க் ஆகலைன்னா பிரச்சனை ஆயிடும். நம்ம ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பொலிட்டிக்கலி இன்கரெக்டா இருந்தாலும் பிரச்சனை. அதனால வந்துட்டு சரி விட்டுருவோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. தேவையில்ல, அதாவது என்ன சிம்பிளா சொல்லணும்னா தேவையில்லாத இடத்துல வந்து மூக்கு நுழைக்க கூடாது, அவ்வளவுதான். மூக்கு நுழைக்கல. எஸ் எஸ். சோ ஓகே, லெட்ஸ் கெட் பேக் ஹியர். சோ வந்து வெயிட் இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? முதல்ல வந்து நம்ம படத்துல இருந்து வருவோம். ஏன்னா அங்க இருந்தா நம்ம அடிக்கடி பாப்போம். ஆமா, மூவிஸ்ல வந்து அது ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் எந்த சைடு ஆஃப் சினிமாவா இருக்கட்டும், இது தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி எதுவா இருந்தாலும் ஹவு தே போர்ட்ரே பீப்புள். ஓகேவா? எப்படி போர்ட்ரே பண்றாங்க, அதாவது குண்டா இருக்கவங்க அப்புறம் ஒல்லியா இருக்கவங்க. ஓகேவா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குண்டா இருக்கவங்க நிறையவே, ஒல்லியா இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் நடக்கும். குண்டா இருக்கவங்க எப்படின்னா இத கம்பேர் பண்ணும் போது அது ஒண்ணும் பெருசாவே தெரியாது. ஆனா அதுவும் ஒரு பிரச்சனை தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். இது எப்படி தெரியுமா, குண்டா இருக்கவங்க எல்லாம் இப்போ ஏதாவது ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ குண்டா இருந்து ஓடி வராங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு காமிக்கலா காட்டுறாங்க. புரியுதா? அது அவங்க சிரிக்கணும்னே பண்றாங்க. குண்டா ஓடி வரும்போது இந்த யானை பிஜிஎம், அந்த யானை இந்த சவுண்ட் போடும்ல, அது என்ன இப்படி மேல போட்டு தும்பிக்கையா அது எப்படி மேல பண்ணும்போது அந்த சவுண்டு, இல்லன்னா இந்த படம் அந்த என்ன படம் ராஜா வந்து பிதுங்குன வாய் அந்த மாதிரி சொல்றது, அதெல்லாம் வந்து எதுக்கு? ஏன்னா நம்ம அந்த இதை பிரேக் பண்ணணும்னு நினைக்கும் போது அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்தா நிறைய பேர் இன்னும் சரி இந்த மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பண்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த லீனா காட்டுறாங்கன்னு வச்சுக்கோயே, ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட், இல்லைன்னா வந்துட்டு லைக் எப்படி ஒரு அடிதாங்கி, அதாவது ஒரு கேங்ல வந்துட்டு அவங்களதான் போட்டு எல்லாரும் வந்து வேலை கலாய்க்கிறது. இன்னொன்னு எப்படி தெரியுமா, ஒல்லியா இருந்தா அது ரொம்ப ஒரு மாதிரி காட்டுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு பையன் வச்சுக்கலாமா, ரொம்ப ஒல்லியா இருந்தா அந்த இந்த கண்ணாடி தெரியுமா, ரொம்ப பவர் உள்ள கண்ணாடி ஒன்னு பாத்திருக்கியா? நான் இப்ப அதே இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தனுஷ் ஒரு படத்துல போட்டுருப்பாரு. தனுஷ் தான் ஞாபகம் வருது. காதல் கொண்டேன்ல வேற வந்து இந்த படம் கோலிசோடா படத்துல ஒரு பொண்ணு வரும் தெரியுமா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். அந்த பொண்ணு அவங்க எல்லாம் அப்படிதான் காட்டிருக்காங்க. ஏன் எனக்கு புரியல. இல்ல நம்ம பேசுறது என்னன்னா அந்த லுக்க வச்சு அவங்க கேரக்டர், அதாவது அப்படிதான் இருக்கணும். இப்ப அது அடுத்த பாயிண்ட்க்கு வரலாம். நம்ம இந்த பாயிண்ட் இந்த பத்தி பேசும்போது இட் லீட்ஸ் டு இன்னொரு பாயிண்ட், என்னன்னா பர்சனாலிட்டி. இப்ப வந்து ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டியே வந்து அவங்களோட பாடி அப்பியரன்ஸ் வச்சுதான் பேசுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒல்லியா இருக்கவங்கன்னா அவங்க பர்சனாலிட்டி வந்து எப்படி இருக்கும் நீ சொல்லு? வந்து ரொம்ப இன்னசென்ட்னு நினைப்பாங்க, which is absolutely not in some cases. okay, or in most of the cases. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வீக்னு நினைப்பாங்க. ஓகேவா? அந்த போன் பவரா, அது என்ன சொல்றது, போன் டென்சிட்டி, போன் வெயிட் மாதிரி சொல்றேன் நான் காருக்கு இல்லையா, போன் வெயிட். யா, that's what I meant. அதெல்லாம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. இந்த விஐபி படத்துல தனுஷ் வந்து ஒரு ஃபைட் பண்ணிட்டு அந்த மாதிரி
சோ வந்துட்டு யா ஒண்ணு இன்னசென்ட்னு நினைக்கிறது, இந்த அடிதாங்கி அவன் யார் அவன் அப்படின்ற மாதிரி. அதே ஒரு குண்டா இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி தெரியுமா, அவங்க வந்து திமிரா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு படத்துல வந்து ஒரு குண்டா இருந்து ஒரு ரகடா ஒரு கேரக்டர் காமிச்சாங்கன்னா அவங்க வந்து சொர்ணாக்கா, பொண்ணுங்களுக்கு சொல்றேன் சொர்ணாக்கா சொல்றது. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருப்பாங்க, ரொம்ப ரகடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா மாறணும்ல, எத்தனை வருஷம் இல்ல இது எப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா இது வரைக்கும் பண்ணதெல்லாம் இப்ப மாறிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா அது மாறுது, பட் ஆனா சில பேர் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. காமெடின்ற பேர்ல வந்து பாடி ஷேமிங் பண்றது, நம்ம ஆல்ரெடி இத பத்தி பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். மூவிஸ்லயே நான் சொல்றேன், காமெடின்ற பேர்ல பாடி ஷேமிங் பண்ணி அதை சிரிக்க வச்சு, இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டுல ஒரு கேதரிங் நடக்குதுன்னா அது வந்து நடக்குது. ஒரு காமனான ஒரு விஷயமா ஒருத்தவங்க சிரிக்க அந்த ஒரு அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சைலண்டா இருந்துச்சுன்னா அங்க வந்து ஒரு சிரிக்கணும்னா ஒரு டார்கெட் பண்ற ஒரு பலியாகிறது வந்து ஒரு குண்டா இருக்கிறதாலோ இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்கவங்க அந்த மாதிரிதான் பண்றாங்க. குண்டா இருக்கவங்களுக்கு என்ன நீ இப்படி ஏதாவது சொல்ல வேண்டியது, ஒல்லியா இருக்கவங்களுக்கு என்ன பறந்தா ஊதிடுவ போல, ஃபேனு பறந்துருவ போல. சரி அந்த ஃபேனை வந்து இப்படி திருப்பினா பறக்குறது என்ன என்னங்க அதான் அது பேர் என்ன, இந்த படம் இருக்குல்ல லவ் டுடேல ஆக்சுவலி அந்த மெசேஜ் கன்வே பண்ணிருப்பாங்கல்ல, யோகி பாபு பாடி. ஆமா. சோ யா சேஞ்ச் ஆகுதுதான் போல. நெக்ஸ்ட் ஒரு இரிட்டேட் ஆகிற விஷயம் என்ன தெரியுமா, சில டைம் நம்ம ஃபன்னு எடுத்துக்கலாம், ஆனா இந்த பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஐயோ இப்ப எனக்கு ஆகிற நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்றாரு பேரு என்ன மோஸ்டா யாரும் அப்படி சொன்னது இல்ல, பட் ஜெனரலா ஸ்பீக்கிங் வந்து இந்த தொடப்பு குச்சி, ஒட்டகுச்சி, அப்புறம் வந்து குச்சி வச்சுதான் எல்லாமே இருக்கும். ஓகேவா, அப்புறம் இது கூப்பிடுவாங்களா ஒட்டக, அதே ஹைட்டா இருந்து ரொம்ப ஒல்லியா இருந்தா ஒட்டகம், முருங்கக்காய், ஒட்டகம் இல்ல ஒட்டக சிவிங்கி. ஒட்டகம்னா என்ன, ஒட்டகம்னா கேமல், ஒட்டக சிவிங்கினா ஜிராஃபே. ஐயோ இந்த தமிழ் தெரியாத பிள்ளை சீட்டுச்சா. ரைட் விடுங்க. அதான் அந்த மாதிரி எனக்கு இப்ப டக்குன்னு எதுவுமே ஞாபகம் வரல. ஆனா அந்த ஒட்டட குச்சி தொடப்பு குச்சி எல்லாம் வந்துட்டு அடிக்கடி சொல்றது. காரா சேவு, காரா சேவு அப்படி இந்த நாடகம் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்லயே யாரோ கலாச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அப்படியா, வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி யானை, புல்டோசர் எங்க வீட்லயே என்ன கூப்பிடுவாங்க, யானை, புல்டோசரு, சூமோ, வேற என்ன சூமோ, இது எரும மாடு, பன்னி, அதெல்லாம் ஜெனரலா எல்லாரும் இல்ல சில பேருக்கு வெள்ளை பண்ணி, வெள்ளையா இருந்தாங்கன்னா வெள்ளை பண்ணி, கொஞ்சம் கருப்பா நார்மலா இருந்தா சென பண்ணி. கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலி இன்னொரு ஒரு தேவாங்க தெரியுமா, தேவாங்கன்னு சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு ஒரு அனிமல் வீட்ல சொல்லுவாங்க, என்ன தேவாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமா தேவாங்க சொல்லுவாங்க. இல்ல எப்படின்னா செம்ம அதோட ஹேண்ட் லெக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒல்லியா இருக்கும், கண்ணு மட்டும் தான் தெரியும். தேவாங்க என்னன்னு தெரியல, நான் கூகுள் பண்ணி பாக்குறேன். தேவாங்கு தேவாங்கான்னு போட்டு ஹிந்து கேஸ்ட் பீப்புள் வருது. தேவாங்க மாதிரி இருக்காத இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. அப்படி இருந்துச்சு, அவ்வளவு நாள் மீனிங் தெரியாது. அப்புறம் போட்டா என்ன போய் இப்படி சொல்றீங்க. எனக்கு இப்பதான் நீ சொல்லி எனக்கு எங்க வீட்டுல தேவாங்க சொல்ல மாட்டாங்க, தேவாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே தேவாங்க நான் நினைச்சது ஒரு திட்டுற வார்த்தை அப்படின்னு நினைச்சேன், கெட்ட வார்த்தை ஒரு திட்டுற வார்த்தை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப சொல்லிதான் தெரியுது அந்த மாதிரி ஒரு அனிமல் இருக்குன்ட்டு. எனக்கு என்னன்னா அது உடம்பு தாண்டி அது கண்ணு மட்டும் தான் தெரியுது. புரியுது புரியுது, அதுக்கு உடம்பே இல்லைன்ற மாதிரி. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு பாயிண்ட்ல என்ன, நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கேன். எனக்கு வந்து நான் பிறந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் ஒல்லி, 4 வருஷம் தான் ஒல்லி, ரொம்ப லீனா இருந்தேன். அப்ப ரொம்ப லீனா இருந்து அவங்க ரொம்ப அதாவது வேண்டிக்கிட்டு நான் வந்து வெயிட் போடணும் வேண்டுவாங்களாம், வேண்டி வேண்டி நான் இப்ப இப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா இப்படிதான் இருந்தேன். ஓகேவா, நான் இப்படிதான் இருக்கேன். சோ வந்து எனக்கு வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பேரு காமிக்கலி பண்ணிட்டு நான் வந்து எப்படின்னா இது வந்து சகஜம், இது வந்து ஜஸ்ட் நார்மல், இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து அழுத்திருச்சு, ஏன்னா என்ன வேணா சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அழுத்து பழகிருச்சு சொல்றேன், அழுத்திருச்சு.
பழகிறதுக்கும் அழுத்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு இருக்கு. ஆனா இப்பதான் புரியுது நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம அப்பியரன்ஸ் தாண்டி நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. என்ன இப்படிலாம் பேசிக்கிறீங்க? அந்த மாதிரி அதான் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அத வந்து நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பண்றது. இப்பதான் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பாடி ஷேமிங் யாருக்கா இருந்தாலும், ஒரு ஒல்லியா இருக்க ஒரு பர்சனா இருக்கானோ இல்ல குண்டா இருக்கவங்க, அப்படியே நான் வந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல இப்ப நீ சொன்னல வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட் ஒல்லியா இருந்தேன், அப்புறம் வந்துட்டு வீட்ல ரொம்ப ப்ரே பண்ணி நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கும் சில ஃபேஸஸ் இருந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒல்லியா இருந்தேன், அப்புறம் 6th படிக்கிற டைம்லாம் குண்டா இருந்தேன். ஞாபகம் இருக்கா? இருக்கு. குண்டாலா இல்ல, அது வந்து கம்பேரிட்டிவ்லி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்த. அப்புறம் வந்துட்டு திரும்ப லாக்டவுன்ல திரும்ப அப்புறம் ஒல்லியான, அப்புறம் திரும்ப லாக்டவுன்ல தின்னு தூங்கி நல்லா வந்துட்டு பெருசுட்டேன். அப்புறம் திரும்ப இப்ப வந்துட்டு செம்ம லீன் ஆயிட்டேன். ஆமா, எப்படி சொல்றது, பேலன்ஸே பண்ண முடியல. அப்படி இருந்திருக்கு பாரு. எனக்கு அப்படி இல்லவே இல்ல. எனக்கு ஒரு பாயிண்ட்ல நான் மத்தவங்களை பத்தி சொல்லல, என் ஊர்ல எல்லாரும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா என் சின்ன வயசு போட்டோ பார்த்தாங்கன்னா அஃபியா அப்படியே ஒரே மாதிரி இருக்க, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே மூஞ்சி எப்படி சொல்ல போது லீனா எனக்கு பாக்க வேணாம் அப்படி இருக்கு. என்ன நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க மிருத்தி. எப்படின்னா வஃபி நீலாம் சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வெயிட் எல்லாம் குறைஞ்சிருக்கும்ல, ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு போய் பார்த்தா அஃபி நீ இதுக்கு ஒல்லிலாம் ஆவாத, பாக்குற மாதிரி இருக்க மாட்டேன், இதுதான் உனக்கு நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் யாரு எவன் என்ன சொன்னாலும் கேட்காது, நீ குறைக்கிறபடி நீ குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் என்ன இவங்க எல்லாம் சொல்றதா கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா எங்களுக்கு, அதாவது ஒல்லியா இருக்கிற பீப்புளுக்கு கஷ்டப்பட்டு வெயிட் ஏத்தலாம்னு சொல்லி இப்போ ஒரு மாசம் லீவ்ல இருக்க நல்லா தூக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு உடம்பு சரியில்லாம போகும், ஃபீவர் இல்ல ஏதோ ஒண்ணு வரும், வந்து அவ்வளவுதான் திரும்ப பேக் டு நார்மல். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதான் இருக்கும். கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போகும், திரும்ப பேக் டு ஸ்டெப் 1 அந்த மாதிரி ஆயிடும். அது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆமா. சோ வந்து எப்படின்னா இது எப்படி தெரியுமா, இங்க வந்து எப்படின்னா வெயிட் ஃபுல்லா குறைஞ்சிரும், ஒர்க் அவுட் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோயேன். ஒரு வாரம் வந்து ஒரு பீரியட்ஸ் வீக்கோ இல்ல ஒரு பிரேக் எடுக்கிறீங்களோ, வெக்கேஷன் எங்கேயோ போயிருக்கோங்க, நல்லா இது பண்ணிட்டு வந்தா அவ்வளவுதான் குறைஞ்சிட்டு எல்லாம் ஏறிடும். ஆமா, சீட் டே அந்த மாதிரி. ஆமா, சீட் டேன்னு இருக்காது, நார்மலா நீ சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுற, என்ன கொஞ்சோண்டு அதிகமா ஸ்நாக்ஸ் போயிருக்கும் உள்ள, ஆனாலுமே அப்படி ஆயிடும். அதான் ஃபிட்டா இருக்கிறது ஹெல்த் வைஸ் பாக்குறப்ப முக்கியம் தான். ஆனா நிறைய பீப்புளுக்கு புரியாதுன்னு நீ சொன்ன பாடி டைப் பொறுத்து. ஆமா, இப்போ ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இவங்க வந்து 165 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 165 சென்டிமீட்டர்ல 65 அவங்களோட ஐடியல் வெயிட். ஓகேவா? இதே வந்து ஒரு 155 இருக்கவங்களுக்கு 155 அவங்க ஐடியல் வெயிட். அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? இப்போ BMI எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, இப்போ என்னோட வெயிட்டே நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால அது ரொம்ப குண்டா தெரியல. இப்ப நானே வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் நான் வந்து உருண்ட மாதிரி தான் இருந்திருப்பேன் பாக்க. புரியுதா? அது வந்து ஒரு பாடி வித் ஹைட் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. நாங்க வந்து ஒன்னும் ஒபிசிட்டியோ இல்ல ரொம்ப லீனா இருக்கிறத சப்போர்ட் பண்ணல. நாங்க என்ன சொல்றோம்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு தெரியாது. மேபி லீனா இருக்கவங்களுக்கு வந்து ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இருக்கலாம், அதனால அவங்க அப்படி இருக்கலாம். இல்ல ஒரு குண்டா இருக்க ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து பொண்ணுங்களுக்கு வந்து PCOD PCOS இருக்கலாம், பசங்களுக்கு வந்து தைராய்டு இருந்து அவங்களே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த வெயிட்ட லூஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். இது வந்து other person is going through. Exactly, நமக்கு தெரியாது. So வந்து what we should do is we should never judge regardless of whatever it is. எப்பவுமே நம்ம இதுதான் சொல்லுவோம், ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை பார்த்தா எதுக்கு ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், அது அவ்வளவுதான், தேவையில்லை. எதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்? லைக் இப்பவே வந்துட்டு நீங்க உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா யாராவது முடியாது. ஏன்னா இத்தனை வருஷம் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கோம்னா யாராச்சும் பாக்குறாங்கன்னா இவன் அப்படிதான் வீட்லயே பேசுவாங்க. ஓகேவா? பட்
என்ன சொல்றோம்னா அட்லீஸ்ட் ட்ரை. இப்ப எனக்குமே சில டைம் டக்குன்னு தோணும் தான் ஏதாச்சும். ஆமா, அப்புறம் நானே ஆமா, என் மண்டையில obviously. தட்டிட்டு, எதுக்கு 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 தேவையில்லாம ஜட்ஜ் பண்ற அப்படின்னு exactly, அதுதான். சொல்லிட்டு அவ்வளவுதான். இப்ப வந்து இது இப்படி பேசிட்டு இருக்கோமா, and then there is nicknames. Sorry, nicknames இந்த பாரு, misconceptions. நானும் யாருன்றேன் பாரு. மிஸ்கன்செப்ஷன்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து ஒல்லியா இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ராங் கிடையாது, ஊதுனா பறந்துருவாங்க ஒல்லியா இருக்கவங்களுக்கு. அது அதே வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இல்ல இல்ல ஒல்லியா இருக்கும் சொல்லுங்க. ஒல்லியா சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இது பண்ண. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒல்லியா இருக்கவங்க எல்லாருமே உன்னை தவிர்த்து நல்லா சாப்பிடுறாங்க. உன்னை தவிர்த்து சரியா? இப்ப என் தம்பி வந்து மாடு மாதிரி திம்பான். மாடு எங்க வீட்டுல வந்து வேஸ்டா இருக்கிறது கூட சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா சரி நீ சாப்பிடுடா அப்படி சொன்னா அவன் சாப்பிட்டு முடிச்சிருவான். சந்தோஷமா சாப்பிட்டு முடிப்பான். மூஞ்சி சுளிக்காம அழகா சாப்பிட்டு முடிப்பான் சரியா? ஆனா ஒல்லியாதான் இருப்பான். அவனுக்கு எதுவுமே இல்ல. இதுவே வந்து எனக்கு வந்து என்ன நினைப்பாங்க, நான் வந்து சூப்பரா நல்லா சாப்பிடுவேன், நல்லா நல்லா நிறைய திம்பேன் அப்படி நினைப்பாங்க. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், எல்லாரும் சாப்பிடவே முடியாது. எல்லாரும் சாப்பிட முடியாது. சீரியஸா எனக்கு ஒரு 4 வாய் 5 வாய் சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல் ஆயிடும். அந்த மாதிரி கேஸ் நானு. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இதே ஒரு குண்டா இருக்கவங்க வந்து அதிகமா சாப்பிடுவாங்க, இல்ல கண்டதும் திம்பாங்க, அப்படிலாம் நிறைய இருக்குதான். அதெல்லாம் வந்து மிஸ்கன்செப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. யா டெஃபினட்டா. சோ அதெல்லாம் நாங்கள் கூற வருவது என்னவென்றால், கண்டிப்பா வந்துட்டு இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க ஒபிசிட்டியோ இல்ல வந்துட்டு நீங்க ரொம்ப ஐ மீன் எப்படி சொல்றது லீனா இருக்கிறதையோ நாங்க வந்து ப்ரமோட் பண்ணல. த திங் இஸ் என்னன்னா, இப்ப இட் இஸ் நாட் த திங் தட் இஸ் இன்விசிபிள். அவங்களே டெய்லி காலையில வீட்டுல எழுந்து அவங்க கண்ணாடி பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒல்லியா இருக்காங்களா குண்டா இருக்காங்க. அதுதான் இப்ப வந்து அவசியம் இல்ல. அதுதான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்குறோமோ இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க பாக்குறோம், என்ன ரொம்ப ஒல்லி ஆயிட்ட, என்ன ரொம்ப குண்டாயிட்ட, எனக்கு தெரியும் குண்டாயிட்டேன் ஒல்லியாயிட்டேன் எனக்கு தெரியும், நீங்க சாப்பிட்டுட்டு போக அப்படிதான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாரு, நம்மளும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா யாரையாவது சொல்லிருப்போம் தானே. ஆமா, நானே உன்னை பார்த்து சொல்லிருப்பேன் தான். அதுதான் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு யாராச்சும் பாக்குறோம்னா அப்ப the thing is நீ என்னடா ரொம்ப இழைச்சிட்ட அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்ல. அத வந்து டீஸ் பண்ற மாதிரியோ கலாய்க்கிற மாதிரியோ அதுதான் நீ உங்க டோன் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டோன் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்கு, நம்ம டோன் இருக்கு. நான் வந்து வேர்ட்ஸ்க்குலாம் ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுவேன், எப்பவுமே பார்த்து பார்த்து பேசுவேன். ஏன்னா எழுதி வச்சுட்டு நோட்ல எழுதி வச்சுட்டு மூடு இந்த மாதிரி இதையோ பேச மறந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த மாதிரி பேசிக்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி பார்த்து பார்த்து பேசணும். அதே மாதிரி டோனையும் வந்து நம்ம கோவமோ இதுவோ பார்த்து விடணும். இல்லைன்னா வந்து இதாயிடும். இப்ப நீ சொன்ன மாதிரி இன்னும் ரொம்ப இழைச்சிட்ட அப்படி கேட்டா உனக்கு எப்படி இருக்குது கேட்கும் போது? பாவமா சொல்ற மாதிரி இருக்கா? என்ன ரொம்ப வலிச்சிட்ட அப்படின்னு அதனால வந்து உங்க டோனை பார்த்து நீங்க பார்த்து பேசுங்க. அதே மாதிரி never judge someone based on their looks, on their appearance. நம்மளோட பாட்காஸ்ட் டேக்லைனே இத போட்டுறலாம் போல, don't judge people based on their looks. நினைச்சு பாரு, ஜட்ஜி யாராச்சும் கேட்பாங்க, கேட்டு என்னடா இவளுங்க don't judge இருக்காங்க. அதுக்குதான் கண்டுக்கவே கூடாது, மக்களே கண்டுக்காதீங்க நீங்களும். சோ வந்து எப்படின்னா யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்ம வந்து அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னே தெரியாது. வந்து அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கலாம், இல்ல தைராய்டு இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஈட்டிங் டிசார்டர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் தெரியாம என்ன இவன் எவ்வளவு குண்டா இருக்கான், அவங்க வந்து குண்டா இருக்கும் போது இல்ல ஒல்லியா இருக்கும் போது அவங்க வெயிட் கெயின் பண்ணாம இருக்கா ட்ரை பண்றாங்களா என்ன? ஆப்வியஸ்லி பண்ணுவாங்க தான், அவங்களுக்கு தெரியும் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ்ல வந்து நீங்க என்கரேஜ் பண்ணணும். இல்ல என்கரேஜ் கூட பண்ண தேவையில்ல, சாத்திட்டு இருந்தாலே போதும், சும்மா இருந்தாலே போதும், அவங்க பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஒல்லியா இருக்கவங்க வந்து தெரியும் அவங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒல்லியா இருக்கவங்க குண்டா இருக்கவங்க பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ ஒல்லியா இருக்கவங்கன்னு சொன்ன. குறும்படம் போமா மாதிரி ஒல்லியா இருக்கவங்க வந்து தெரியும் அவங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி மூடு. குண்டா இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கு இதா இருக்கு, வெயிட் கெயின் ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ்னால ஏறலாம், எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அதனால நம்ம எதுக்கும் வந்து
தலையிடவே கூடாது. அமைதியா இருக்கணும். நம்ம வேலை பாட்டுக்கு 7 இருக்கணும். சரிங்களா? மைண்டிங் அவர் ஓன் பிசினஸ். இது வந்து எங்களுக்கும் தான் நாங்க சொல்லிக்கணும். நாங்க ஒன்றும் பெரிய ஆமா, நமக்குமே வந்து அதுதான் நம்மளும் வந்து வீட்டுனால நமக்கும் அந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்தோன்னே திங்க் பண்ண வைக்கணும். பட் லெட்ஸ் ஜஸ்ட் அவாய்ட் எவால்வ். ஆமா, லெட்ஸ் ஆல் எவால்வ் வித் க்ரோயிங் ஜெனரேஷன். ஸோ வந்து இதுதான் எங்களோட கருத்து. இதுதான் அவளோட எங்க பாட்காஸ்ட். கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். காசா கருப்பு பெட்டர் செருப்பு. சரி, ஓகே. இத்துடன் விடை பெறுவது உங்கள் நாங்கள். டைமிங் கரெக்டா இருந்துச்சா? ஓகே, ரைட். சரி, இதோட தூங்க போங்க எல்லாரும். நன்றி, வணக்கம். பை 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 பை. குட் நைட். பாய்.